ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் 800 யூஸ்வலாகவே ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒட்டியிருக்கும் சீக்கிரம். ஏன்னா அது நிஜமாகவே நடந்த கதை அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எல்லாத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியானது. அதை தாண்டி இப்போ நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். தனி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது இன்னும் அவங்க மேலே மரியாதை வந்து ஏற்படுது. உதாரணத்துக்கு MS தோனி அன்டோல்ட் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை பிரவீன் தாம்பேவாக இருக்கட்டும். ஸோ அவரை பற்றிலாம் தெரிஞ்சப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாரு மனுஷன் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் ஷபாஷ் முத்து. ஸோ ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் வந்துட்டு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. இந்த வரிசையில் இந்த படமும் சலிச்சது கிடையாது. 800 முத்தையா முரளிதரன் அவர்களோட ஸ்டோரி. அந்த படத்தில் ஒரு டயலாக் வருங்க, எல்லா இடத்துலையுமே நான் என்ன ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று, நான் வந்து ஒரு தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் சிங்களர்கள் எதிர்ப்பாங்க, சிங்களருக்கு சப்போர்ட் பண்ணால் தமிழர்கள் எதிர்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டாக வரும்போது நான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணால் லக்கின்னு சொல்லுவாங்க, பர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஓவர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல புரிஞ்சது இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தான் வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அப்படிங்கிறது. ஒரு தமிழனாகவும் சரி, ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டராகவும் சரி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இன்னும் மரியாதை கூடுதுங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு முத்தையா முரளிதரனும் 800 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பட் அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்ட்ரகிள், ஒரு ஸ்ரீலங்கனா அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதை தாண்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கு அப்புறமாவும் இன்னுமே அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு தான் செய்யுது. பட் ஸ்டில் ஹீ அது அப்படிதான். ஒரு வாட்டி கிட்டத்தட்ட நிறைய டைம்ஸ் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நிறைய டெஸ்ட் வந்து எடுக்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிரிக்கெட்டராக ஒரு 800 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் 1996 வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்லையும் இருந்திருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. இதை வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி தமிழர்கள் வந்து போனாங்க, ஸோ அவங்க எப்படி வந்து எவால்வ் ஆனாங்க, அங்கே எதனாலெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம ஜென்ரேஷனுக்கு. ஸோ என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஈழத்தில் வந்து பிரச்சனை, தமிழர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு விஷயங்கள் தெரியுமா, அந்த நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு ஜென்ரலாக விஷயம் தெரியும். அதை தாண்டி பின்னாடி நடந்த விஷயங்கள், இதுக்கு உண்டான பாலிடிக்ஸ்க்கு உண்டான விஷயங்கள், இதெல்லாமே வந்து இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிரிக்கெட்டரோட கதையாக மட்டும் இந்த படம் வந்து கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த படம் வந்து எடுத்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு தமிழனா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஜியோ சினிமா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, ஃப்ரீ தான். ஸோ பாருங்கள். இன்னும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.